ஹாய் ஹலோ எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வந்து பார்த்திங்கன்னா நம்ம செங்கல்பட்டு சரௌண்டிங்கில் ஃபுல்லாகவே செம்ம மழை. 3 நாளாக தொடர்ந்து மழை பெஞ்சிட்டே தான் இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் மழை இல்லாமல் இருந்துச்சு. வந்து கூண்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. க்ளீன் பண்ணதுக்கப்புறமா இவ்வளோ டஸ்ட்டு இருக்குது. ஸோ நம்ம இதையும் க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் அவங்களுக்கு தீனி வச்சுக்கலாம். அதனால சிக்ஸு கூண்டு ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணியாச்சு. இதுமாதிரி நீங்கள் மழை கொஞ்சம் நேரம் விட்டாலும் அப்பப்போ வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா இந்த மாதிரி புறாங்க கீழே நிற்கும் போது அதோட வேஸ்ட்டு காலில் பட்டு அது இன்ஃபெக்ஷன் ஆகிடும். ஸோ மழை விட்டுடுச்சுனாக்கா இந்த மாதிரி க்ளீன் பண்ணிவிடுங்க. ஸோ வாங்க பெரிய புறாங்க இருக்க கூண்டையும் போய் செக் பண்ணிக்கலாம். இந்த இதுலேயும் கொஞ்சோண்டு டஸ்ட் இருக்குது. இந்த மாதிரி ஈரப்பதம் இல்லாமல் மட்டும் அந்த மாதிரி ட்ரையாக இருந்துச்சுன்னா ப்ராப்ளம் இல்லை. இதெல்லாம் பார்த்திங்கன்னா சண்டேலேருந்து மழை பெய்யுதுன்றதுனால நம்மளால் கேஜி க்ளீன் பண்ண முடியல. அதனால் அப்படியே இருக்குது. இது வாங்க க்ளீன் பண்ணிக்கலாம். கூண்டு க்ளீன் பண்ணிட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தண்ணி சூடு பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதுக்கு என்ன போட்டிருக்கோம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சுடு தண்ணியில் சீரகம் அப்புறம் வெந்தயம் இது ரெண்டுத்தையும் போட்டு நல்லா ஹீட் பண்ணி இப்போ கூல் பண்ண போகிறோம். ஆவி பறக்க நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் ஆவி எந்த அளவுக்கு வருது. அந்தளவுக்கு ஹீட்டாக இருக்குது. இதை வந்து இந்த மாதிரி நம்ம ஆற்றி கூல் பண்ணிக்கணும். கூல் பண்ணால் தான் புறாங்கனாலையும் பிடிக்க முடியும். வீடியோவில் அந்தளவுக்கு கிளியராக தெரியுதான்னு தெரியல. ஆனால் நல்லா செம்ம சூடு. நல்லா இது வந்து ஆற்றிட்டுருக்கோம். ஆற்றிய புறாங்களுக்கு வந்து தண்ணி வச்சிடலாம். அதேமாரி இப்போ வந்து நீங்கள் புறாவுக்கு தண்ணி வைக்க போகிறீங்கன்னா இதுக்கு முன்னாடி வச்ச கண்டெய்னரை ஃபுல்லாக இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா அதோடைய வேஸ்ட்டு இல்லைனா மழை தண்ணி பட்டு அது எல்லாமே மிக்ஸ் ஆகிருக்கும். அதான் ஃபுல்லாக மேனுவலாக இந்த மாதிரி வாஷ் பண்ணிவிடுங்க. ஃபுல்லாக வாஷ் பண்ணிட்டதுக்கப்புறமா உங்கள் புறாங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி இருக்கான்னு சொல்லிட்டு பாருங்கள். வந்து பார்த்திங்கன்னா 2த்துலேயுமே ஊற்றி வச்சு கொஞ்சமாக இருந்தால் போதும். ஏன்னா புறாங்க மொத்த தண்ணியெல்லாம் குடிக்காது. இன்கேஸ் பத்தலை அப்படின்னாக்கா நீங்கள் 2த்தையும் ஒன்றா ஊற்றிட்டு அதுக்கப்புறமா இது ஃபீமேல் குடித்ததுக்கப்புறமா மேலுக்கு வைக்கலாம். அதுக்கப்புறம் அதில் இருக்க பேலன்ஸ் வந்து நம்ம குட்டிங்களுக்கு வைக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி தண்ணி பத்தலைன்னு சொல்லிவிட்டு நம்ம கோல்டு வாட்டரே இது கூட ஆட் பண்ணக்கூடாது. இப்படி ஆட் பண்ணோம்னாக்கா புறாங்களுக்கு வந்து கோல்டு சீக்கிரம் பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஸோ அந்த மாதிரி தப்பு மட்டும் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு கம்மியாக இருக்குன்ற பட்சத்தில் இந்த மாதிரி 2த்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டீங்கன்னா இது ஃபுல்லாகிடும். முதல்ல ஃபீமேல் குடிச்சிட்டதுக்கப்புறமா மேலுக்கு வச்சுக்கலாம். அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா இந்த தண்ணி வைக்க போகிறீங்கன்னா ஒரு சில புறாங்க வந்து முதல்ல தண்ணியை குடிச்சிட்டு தீனி எடுக்காமல் விட்டுடும். அதனால் நம்ம முதல்ல தீனியை வச்சுட்டு அதுக்கப்புறமா தண்ணி வைக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா புறாங்களுக்கு தீனி வச்சாச்சு. தீனி வச்சுட்டு அந்த புறாக்களுமே தீனி எல்லாமே சாப்பிட்டாச்சு. முக்கால்வாசி பார்த்தீங்கன்னாலே தெரியும். பாதி சாப்பிடுச்சு. இந்த கேஜி எப்படி செஞ்சுருக்கோன்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி ஒரு லாங் வீடியோ ஒன்று போட்டிருக்கோம். பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க இந்த கார்டில் தரேன், போய் செக் பண்ணி பாருங்கள். நாங்கள் இது ஃபுல்லாக சாப்பிட்டதுக்கப்புறமா நம்ம தண்ணி வச்சிடலாம்.